பாலாஜியா, நீங்க அஷ்டமா சித்துக்கள் பத்தி சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சித்துக்கள் அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ப நமக்கு வந்து ஒரு 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 ரூம்ல உட்காந்துருக்கோம். வெளியில மா அப்படின்னு கத்துனா பசு கத்துது, மாடு கத்துதுன்னு நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு அறிவு நமக்கு. இந்த சவுண்டை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். காதுல கேட்டவொன்னே தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு சித்துக்களும் அறிவு சம்பந்தப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவு எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வாசிக்குள்ள தான் கலந்துருக்கு. அப்போ நம்ம வாசிக்குள்ள கலந்திருக்கிற அறிவை நம்ம அடையணும் அப்படின்னா அதுதான் அஷ்டமா சித்துக்கள். அப்போ வாசிக்குள்ள கலந்திருக்கிற அறிவை நம்ம அடையணும்னா இப்ப 6ஆம் அறிவு இருக்கிறனால நமக்கு கீழே இருக்கிற இந்த 5 அறிவையும் நம்ம உணர முடியும். 5 அறிவையும் நம்ம வந்து பார்க்காமயே சொல்ல முடியும். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜன்னல்ல இருந்து காத்து வருது அப்படின்னா அப்போ மரம் அசையுது அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஒரு அறிவு. அந்த மாதிரி இந்த 5 அறிவுகளையும் நம்மளால இப்பயே உணர முடியும். ஆனா 7ஆம் அறிவை நாம உணர முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்ம 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவை நோக்கி பயணிக்கணும். அப்ப 7ஆம் அறிவை நோக்கி பயணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியை செய்யணும். வாசியோக பயிற்சியை செய்யும் போது ஒவ்வொரு அறிவா வளரும். 7ஆம் அறிவு வளரும், 8ஆம் அறிவு வளரும், 9ஆம் அறிவு வளரும். ஒரு மனிதனுடைய உடலுக்கு 9 அறிவு வரைக்கும் தான் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைய வைக்க முடியும். அப்ப 7ஆம் அறிவு வளர்ந்து வரும்போதே நம்ம அஷ்டமா சித்துக்களை அடைய முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7ஆம் அறிவை அடையும் போது நமக்கு கீழே இருக்கிற 6ஆம் அறிவு கொண்ட மனித உடல் என்னென்ன செய்யும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் ஒரு சித்து. அப்போ 7ஆம் அறிவுல இருந்து நம்ம 8ஆம் அறிவை அடையும் போது 7ஆம் அறிவுல இருக்கிற மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த உயிரான 7ஆம் அறிவு அணுக்கூட்டு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் 8ஆம் அறிவு. அதுதான் ஒரு சித்து. அதே மாதிரி 8ஆம் அறிவையும் கடந்து 9ஆம் அறிவுக்கு போகும்போது அப்போ நம்மளுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி ஓரங்களும் சோசமா இருக்கும். அப்போ ஓரங்களத்துக்கு அது அசையும். ஓரங்களத்துக்கு அசையும் போது அதுக்கு கீழறிவான 8ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, 6ஆம் அறிவு கொண்ட எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் சித்துக்கள். இதுதான் அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லியிருக்காங்க சித்தர் மகான்கள். இப்ப இதை எதுவுமே நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. சித்துக்கள் அப்படின்னு உடனே கை நீட்டின உடனே அங்க வந்து தங்கத்தை வந்து கொட்டுறது, கை நீட்டின உடனே அங்க பணம் வந்து கொட்டுறது, இதெல்லாம் சொன்னது பொய்யான விஷயங்கள். இது எதுவுமே உண்மை கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சித்துக்கள் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அறிவை வளர்த்துக்கிறது தான் சித்துக்கள். அப்ப அறிவு வளர வளர அவன் சித்தர் மகானா மாறுறான். இதுதான் உண்மையான விஷயம்.